இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். வணங்கட்டும். பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கடாயில் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கடாயில் பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. அதே கடாயில் தக்காளி சேர்த்து வணக்கி எடுத்துக்கலாம். மிக்சியில் வணக்கி வச்ச எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்பு சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மேட்டூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.